எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி நம்ம லைஃப்பில் நடைபெறுது அப்படின்றது முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்றது. ஸோ தெரியலனா நீங்கள் நம்ம சேனல்ஸ் பாருங்கள், நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். பட் நான் பெரும்பாலும் ப்ராக்டிசஸ் நிறைய போட்டிருக்கேனே தவிர அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நான் பற்றி சொல்லலை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு மனுஷனுடைய ஒரு எண்ணம் எப்படி அவனுக்கு செயல்படுகிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம ஒரு எண்ணம், நம்ம ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிறோம். அந்த எண்ணத்தை அந்த எண்ணத்துக்கு நம்ம உணர்வை தரோம். அந்த உணர்வு என்ன ஆகும்னா, அந்த உணர்வும் அந்த எண்ணம் ரெண்டுமே இணைஞ்சு நம்மளுடைய உடம்போடு இணையும் போது நமக்கு அந்த விஷயம் ஈஸியாக கைக்கு வந்துடும். இதை நான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு எப்படி நான் புரியாமல் சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பிரியாணி பார்த்துருப்போம், பிரியாணி சாப்பிட்ருப்போம் நிறைய பேர். ஏன்னா பெரும்பாலும் மக்கள் விரும்பக்கூடிய உணவு பிரியாணி. நான் அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் பிரியாணி சாப்பிடணும் உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ கண்ணை மூடி கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். அந்த பிரியாணி நீங்கள் எப்படி சாப்பிடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த பிரியாணி நீங்கள் தொடுவீங்க. ஸோ தொடும்போது அந்த பிரியாணி எப்படி இருக்கும், அந்த சிக்கன் பீஸஸ் சாஃப்டாக இருக்கும். அந்த அந்த கலர் டெக்ஸ்சர், அந்த மசாலா கையில் தொடும்போது அந்த எண்ணெய் எப்படி இருக்கும், அதை நீங்கள் அப்படியே எடுத்து அந்த ஸ்மெல் பண்ணி அதை அப்படியே நீங்கள் வாய்க்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது அந்த டேஸ்ட்டை நீங்கள் உணர்வீங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹைப்பாக சொல்கிறது எப்படின்னா, அப்போ அந்த இடத்துல அந்த சத்தம்லாம் கேட்கும் உங்களுக்கு. அந்த டங் தட்டுவாங்க, மக்கள் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த மாதிரி உணர்வுகள் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ எண்ணம்ன்றது என்ன பார்த்திங்கன்னா, அந்த பிரியாணி, நான் பிரியாணி சாப்பிட்னா எனக்கு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு உணர்வு தரேன். அதை நான் தொட்டு பார்க்குறேன், அதை மோந்து பார்க்குறேன், அதை நான் எடுத்து என்னுடைய உடம்போடு இணைக்காது நான் வாயில் வைக்கும் போது எனக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் போது என்ன ஆகுனா, நான் அதை சாப்பிட்டேன் உண்மையிலே. ஸோ இதுதான் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது எப்படின்னா, பிரியாணி சாப்பிட்றது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி இல்லைங்க. இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என் வாழ்க்கைக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை நான் வெறும் எண்ணத்தில் மட்டுமே இல்லாமல் அந்த எண்ணத்துக்கு உணர்வு கொடுத்து, அந்த உணர்வும் எண்ணமும் சேர்ந்து நான் அந்த அந்த வாழ்க்கை, அதாவது நான் விரும்பக்கூடிய வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல. நான் இப்போ ஒரு இதுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன், ரொம்ப குழப்ப வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு ஆடி கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, இப்போ நான் ஆடி கார் வாங்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, சரிங்களா. நிறைய பேர் அந்த ஆசையோடய விட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், நமக்கு தகுதி இல்லை, நமக்கு அதுக்கேற்ற மாதிரி படிப்பு இல்லை நமக்கு நிறைய காரணங்கள் சொல்லி நம்ம அதை விட்டுருவோம், சரிங்களா. இப்போது அந்த ஆடி காருக்கு நான் ஒரு உணர்வு தரேன். உணர்வுனா அப்படின்னா, நான் அதை விசுவலைஸ் பண்ணுறேன். எப்படின்னா, இப்போ நான் ஆடி கார் உள்ள உட்காந்தா எனக்கு எப்படி இருக்கும், நான் அது உட்காரும் போது அந்த கதவு திறக்கும் போது அந்த ஸ்மெல்லு கிடைக்கும். நான் அந்த உட்காரும் போது புது சீட்டு, அந்த காரை நான் ஆன் பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகும், நான் ஸ்டீரிங்கை பிடிக்கிறது, கியர் மாற்றுறது, அப்புறம் சீட்டில் உட்கார்றது. ஸோ இதை மாதிரி நான் விசுவலைஸ் பண்ண என்ன ஆகும்னா, நான் என்னுடைய மூளைக்கும் என்னுடைய உடம்புக்கும் அந்த லைஃப் ஸ்டைலை நான் கொடுத்துட்றேன். கொடுக்க என்ன ஆகும்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம நிறைய கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு சம்பளம் 20,000 இருக்கும், 22,000 இருக்கும். நம்ம இதே லைஃப் நம்ம நினச்சிருக்க முடியாது. திடீர்னு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அதில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். ஸோ நம்ம நினச்சிப்போம் இதுதான் நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கண்ணுக்கு தெரிஞ்சது தான் வழி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சொல்ல முடியாது, கண்ணுக்கு தெரியாத நிறைய வழிகள்லாம் வரும். நம்ம போக தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை பார்க்குதுன்றது ரொம்ப சிம்பிளாக நான் சின்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் நிறைய ப்ராக்டிஸஸும் நீங்கள் பண்ணுறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த விசுவலைசேஷனு, கிராட்டிடியூட் ரைட்டிங்னா என்னென்னா, நமக்கு நல்ல எண்ணங்கள் வரணும். அதுக்காக தான் நம்ம நன்றி உணர்வு மெயினாக. நன்றி உணர்வு இருக்க என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்ம எந்த விஷயம் ரொம்ப நன்றியாக இருக்குமோ நமக்கு அந்த விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நிறைய கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எண்ணங்கள், அதுக்கு உணர்வு கொடுத்து அந்த எண்ணத்தையும் உணர்வு ஒன்று சேர்த்து நம்மளுடைய அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் சொல்லுவாங்க. அதாவது எண்ணம், உடம்பும் மனதும் ஒரு நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லாமே கை கூடும். அதான். ஸோ இதான் வீடியோ. ரொம்ப தேங்க்ஸ்.